சர்வ ஆண்டவர் நம்முடைய திருச்சபையின் பிள்ளைகளையும் நம்முடைய கிராமத்தையும் நம்முடைய கிராம ஒவ்வொரு குடும்பத்தையும் எல்லா தீமைக்கு நாச மோசங்களுக்கு ஆபத்து விபத்துக்கும் நோய்க்கு வியாதிக்கும் நம்மளை விலைக்கு பாதுகாத்து நம்முடைய கண்மணி போல நம்மளை பாதுகாத்து இந்த இடர்களுக்கு நன்மை எடுக்கும்படியாக தொதி எடுக்கும்படியாக அவருடைய வார்த்தை தியானிக்கும்படியாக சமத்து வந்திருக்கிறேன். உங்கள் யாவரையும் சர்வ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். சர்வ ஆண்டவர் நம்ம திருச்சபையின் பிள்ளைகளோடு நம்முடைய கிராம ஒவ்வொரு குடும்பத்தோடு கூட இருப்பாராக. அறிவிப்புகள் நம்முடைய திருச்சபைக்காக, திருச்சபை குடும்பத்துக்காக, நம்முடைய கிராமத்துக்காக, நம்முடைய கிராம ஒவ்வொரு குடும்பத்துக்காக உங்கள் ஜெபத்திலே நினைத்துக் கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்ள விசேஷமாக இந்த மழை காலங்களில் நல்லா கெதியா இருக்க ஆளு சோர்ந்து வருது பலவீனத்தினால, இந்த குளிர்னால. ஆனால் பலவீனத்தோடு சுகவீனத்தோடு வியாதிக்கப்பட்ட வாழ்க்கையில இன்னும் என்ன செய்யும், கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஆகையால் ஒவ்வொரு சுகவீனத்தோடு பலவீனத்தோடும் காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் ஜெபத்திலே நினைத்துக் கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்தை காத்துருங்க, ஜெபிக்க. தேவன் நம்மளை திருச்சபை பிள்ளைகள் நம்முடைய கிராமத்தை ஆஸ்வதிக்க வல்லவராக இருக்கிறார். இந்த மாதத்துல ஒவ்வொரு நாளும் அழைப்பு கொடுக்கிறேன். அநேக இடத்துல இந்த தீயினால அநேக ஜனங்கள் மறித்து போயிருக்கிறாங்க. சத்ருவானவன் எவனை விலகுதான் சொல்லி செய்கிறார், வகை தேடிக்கொண்டிருக்கிறார். லூக்கா சுவிசேஷத்துல 21ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் சொல்லுது, பூமியில் குடியிருக்கிற ஒவ்வொரு மேலையும் அது கண்ணியை போல நிச்சயமா வரணும், கண்ணியை போல வரணும். ஆகையால் இப்படிப்பட்ட காரியங்களை தப்பித்துக் கொள்ளும்படியாக தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கும்படியாக என்ன சொல்றதுன்னா, எப்பொழுதும் ஜெபம். எப்பொழுதும் ஜெபம். நான் சொல்லுங்க, ஜெபத்துக்கு நேரங்களே கிடையாது. ஏற்பாட்டில் 3 வேளை சொல்லப்பட்டிருக்குது, 7 வேளை தாவீது 7 நேரம் தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்தாராம். இப்படி அநேக ஜெப வீரர்கள் எப்பவுமே பாருங்க, தாவீது எப்பனாலும் ஆண்டவருக்கு என்ன செய்வாராம், பேசிக்கிட்டே இருப்பார். ஜோஷுவா அவனோட பேசிக்கிட்டே இருப்பார். ஏன்? கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கலாம். எதுக்கு? தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருடைய ஜெபத்துக்கும் பதில் கொடுக்கும்படி. அல்லேலூயா. அவருடைய கண்கள் எப்பொழுது நிச்சயமா நோக்கி கொண்டு. ஆகையால் அந்த எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25 சொல்லுது, சபை கூடி வருகிறதை என்ன செய்யாதீங்க, விட்டு விடாதீங்க. சபை கூடி வருகிறதை விட்டு விடாதீங்க. தேவனை தேடுவதை விட்டு விடாதீங்க. சங்கீதம் 105 சொல்லுது, கர்த்தரையும் அவருடைய வல்லமையும் நாடுங்கள், அவருடைய சமூகத்தை நித்தம் தேடுங்க. சொல்லுது, கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது எவ்வளவு அருமையான வார்த்தை சொல்லு பாருங்க. இந்த ஸ்கூலுக்கு போறோம், அந்த பாடங்களை படிக்கிறோம், சில இதை கற்றுக்கொள்கிறோம் நாம. ஆனா தேவனுடைய சமூகத்தில் அப்படி அல்ல. தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறதாய் காணப்படுது. அல்லேலூயா. ஆங்கிலத்தில் அருமையா சொல்லுது, every book that inform you. எல்லா புஸ்தகங்களும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும், ஆனா தேவனுடைய வார்த்தை உங்க வாழ்க்கையை மாற்றுகிறதாய் காணப்படும். தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை நம்மளை டிரான்ஸ்ஃபார்ம் நம்மளை மறுரூபமாக்கி விடும், நம்மளை மாற்றி விடுகிறோம். அதனால்தான் தேவனுடைய வார்த்தை கேட்க அநேக வாழ்க்கையில விருப்பம் இல்லாமல் போய் காரணம், அநேக வாழ்க்கை பின்மாற்றம் போய் காரணம் என்ன தெரியுமா? தேவனுடைய வார்த்தை கேட்க நமக்கு மனம் இல்லாத, அவரை தேடுவதற்கு நமக்கு நேரம் இல்லாததான் அநேக வாழ்க்கையில பின்மாற்றம் அடைந்து கொண்டிருக்கிறோம்.
ஒரு நேரம் இந்த வார்த்தை ஸ்டார்டிங்ல பைபிள் வாசிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு வாஞ்சி இருந்துச்சு. முதல் ஒரு அதிகாரம் வாசிக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. வாசிக்க கஷ்டமா இருந்துச்சு. ஆனா வாசிக்க அந்த வார்த்தை எனக்கு வாஞ்சி வந்துச்சு. அந்த வாஞ்சையினால நான் வாசித்துக்கிட்டே இல்லையா. நான் வைத்திருக்க பைபிள் ஃபுல்லா என் தகப்பன் எங்க அப்பா வாசித்த, எங்க அப்பா கையில் வைத்த பைபிள் தான் நான் இன்னும் நிறைய வச்சிருக்கேன். எங்க அப்பா வாசித்து புது பைபிள் செய்வாங்களாம். அந்த வார்த்தை நம்மளை உருவாக்குறதா இருக்கிறது. அந்த வார்த்தை நம்மளை மறுரூபமாக்குறதா இருக்கிறது. அந்த வார்த்தையுடைய வாழ்க்கையை மாற்றுகிறதா இருக்கிறதா. அதனால சிறு பிள்ளைகளுக்கு அந்த வசனம் சண்டைகள் சொல்லிக் கொடுக்கிறாங்க. இன்னைக்கு என்னைக்கா நம்முடைய பிள்ளைகளுக்கு வசனம் சொல்லிக் கொடுக்கிறோம். முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த இயேசு ஜீவ அப்பம் என்று சொல்லி இந்த வார்த்தை சொல்லிக் கொடுப்பாங்க. இயேசு கண்ணீர் விட்டார், கர்த்தர் மேய்ப்பரான்னு சொல்லி பிள்ளைகளுக்கு வசனத்தை சொல்லுவாங்க. இன்னைக்கு எந்த வீட்டில் சொல்றாங்க தெரியல, எனக்கு அத்ததே இல்லைன்னா நிறைய குடும்பம் இருக்குது. தன் பிள்ளைகளுக்கு இதனுடைய வார்த்தையை என்ன செய்வாங்களாம் சொல்லிக் கொடுத்தே இருப்பாங்க. அந்த வார்த்தை இப்படி வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வரும். ஆகையால் ஒவ்வொரு நாளும் இதனுடைய வார்த்தை தியானிக்கும்படியாக, இதனுடைய வார்த்தை கேட்கும்படியாக, அந்த வார்த்தையுடைய வாழ்க்கையை மாற்றங்கள் கொண்டு வரும்படியாக ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் செய்யுமா. இன்னைக்கு பேப்பர்ல சின்ன ஹெட்டிங் வந்துச்சு பாருங்க. ஒரு பஸ் நம்ம தமிழ்நாட்டில இருந்து இந்த தேசத்துல இருந்து எங்க சுத்தி பார்க்கணும்னா அந்த முஸ்லிம் கண்ட்ரி மெக்கா சவுதி அரேபியாவில் இருக்குது. அவங்க பெரிய கோயில் இருக்கு அவங்களுக்கு, மஸ்ஜித் சொல்லி. அங்கே போய் தொழுகை நடத்த போனவங்க 45 பேர் ஒரு பஸ்ஸில் போயிருக்கிறாங்க. ஒரு டேங்கர், பெட்ரோல் டேங்க், அந்த டேங்கரில் மோதி அந்த பஸ்ஸு தீப்பிடிச்சு 45 பேர் கருகி செத்து போனாங்களாம். சமயத்து மகாராஷ்டிராவில், கர்நாடகா, ஆந்திரா நினைக்கிறேன், தெலுங்கானால பஸ்ஸு ஒரு பைக்கை மோதி அது விபத்தாகி பஸ்ஸில் இருந்த 20 பேர் கருகி செத்து போனாங்க. இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் அந்த செய்தி. இன்னைக்கு அநேகர் சில கண்ணிகள் அகப்பட்டு என்ன செய்கிறான், மற்ற சத்துருவானவன் என்ன செய்கிறான், அவனுக்கு சில ஆத்மாக்கள் தேவைன்னு சொல்லி அநேக கண்ணிகளுக்கும் அநேக பாவத்துக்கும் இச்சைகளுக்கும் தேவனை தேடக்கூடாதபடி தேவனை விட்டு வழி விலகி அவன் என்ன செய்கிறானா, அநேக ஜனங்கள் வாடிக்கொண்டு போகிறான். ஒரே ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்றால் திருச்சபையிலே உங்களுக்கு போதிக்கப்படுகிறது. அதான் அதிகம் சொல்லுது, நீங்கள் இடதுபுறம் சாயும் போது வலதுபுறம் சாயும் போது வழி இதுவே, இதுல ஒவ்வொரு நாளும் உங்க போதகர் இதுலதான் நடக்கணும், இப்படிதான் நடக்கணும், இந்த வழி நடக்க வேண்டும் சொல்லி உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை கற்றுக் கொடுக்கிறாங்க, சொல்லிக் கொடுக்கிறாங்க. அந்த வார்த்தை கேட்கக்கூடாதபடி நம்முடைய செவி என்ன செய்யணும், அடைத்து வைத்த பின்பு என்ன நடக்குது தெரியுமா? வாசிங்க அந்த நீதிமொழி புஸ்தகம் 8ஆம் அதிகாரம், நீதிமொழி 8ஆம் அதிகாரத்தில் 4 நினைக்கிறேன். நீதிமொழி புஸ்தகம் 8ஆம் அதிகாரம், நீதிமொழி புஸ்தகம் நீதிமொழி புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். வாசிங்க 11 12 13 வாசிங்க. முடிவிலே உன் மாம்சமும் யார் தெரியுமா? தேவனுடைய வார்த்தை கேட்க மனமில்லாதவர்கள், உங்க போதகருடைய சத்தத்தை கேட்க நேரமில்லாதவர்கள், உங்க போதகரை விதைக்கப்படுகிற வார்த்தையை அதை ஏற்றுக்கொள்ளாதவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமா? வாசிங்க. முடிவிலே உன் மாம்சமும் உன் சரம் உருவடையும் போது நீ துக்கித்து ஐயோ போதகத்தை நான் கேட்க மனமில்லாமல்
வாசிங்க. கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினது. என்னை கடிந்து கொள்கிற வார்த்தை நான் அலட்சியம் பண்ணினேனே. என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும், என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும், எனக்கு உபதேசம் பண்ணினவர்கள், எனக்கு சொல்லிக் கொடுத்த வசனங்களை என் செவியை சாயாமல் போனேன். என் செவியை சாயாமல் போனேனே. வாசிங்க. சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் கூட எல்லா தீமைக்கும் உள்ளான்று. எப்போ தேவனுடைய வார்த்தை கேட்க மனம் இல்லாத வாழ்க்கை, தேவனுடைய சத்தத்தை கேட்க நேரம் இல்லாத வாழ்க்கை, தேவனை தேடுகிற நேரம் இல்லாத ஒரு வாழ்க்கை எப்படி இருக்குமா? கடைசியாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க, போதிக்கும் போது புரியாதது பாதிப்படையும் போது தெரியுமா. போதகர் சொல்றாரு, நீ வலதுபுறம் சாயும் போது இடதுபுறம் சாயும் போது இதே வழி இதில் செய்ய நடவுங்க. ஆனா பாதிப்படையும் போது சொல்றாரு, என் போதகர் சொல்ல கேட்க மனம் இல்லாமல் போனேன், என் போதகர் சொல்ல கேட்க நான் செவியை சாய்க்காமல் போனேன். எப்படி ஒரு வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா? அப்ப போதிக்கும் போது புரியாதது, அது நடக்காதது, தன் வாழ்க்கையை பாதிப்படைவதும் தெரியும். ஐயோ, இந்த வார்த்தை எனக்கு கேட்க மனம் இல்லாமல் போனேனே. ஒரு வாழ்க்கை தரையா, ஒரு வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி திருச்சபையில தேவ சமூகத்துல உங்களுக்கும் உங்க பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கிற ஒரே இடம் தேவனுடைய சமூகத்துல. அல்லேலூயா. உங்க வாழ்க்கை மாற்றுகிற வார்த்தை தேவனுடைய சமூகத்துல விதைக்கப்படுகிறது, சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. ஆக ஒவ்வொரு நாளும் இந்த கன்னிகள் வலைகள் வைக்கப்பட்ட இந்த உலகம், ஆபத்து விபத்து நடந்த உலகம், சத்ருவானவன் எவனை உலகம் சொல்லி வகை தேடப்படுகிற உலகத்துல நீங்கள் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த கன்னிகளுக்கும் இந்த வலைகளுக்கும் இந்த ஆபத்து விபத்துக்கும் இந்த நோய்களுக்கும் இந்த வியாதிக்கும் நீங்கள் நானும் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய குடும்பத்துக்காக நாம் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். நம் ஆண்டவரை தேடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்பொழுது நீங்கள் நானும் தப்பித்துக் கொள்ளும். சொல்றது, பூமியில் கூடியிருக்கிற எல்லார் மேலையும் அது ஒரு கண்ணியை போல வரணும். இவெல்லாவற்றையும் நீங்கள் தப்பித்துக் கொள்ளும்படியாக தேவனுடைய சமூகத்துல நிக்க திராணிகளவர்களாக எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் தேவை. நம்முடைய திருச்ச குடும்பத்துக்காக, நம்முடைய கிராமத்துக்காக, நம்முடைய கிராமத்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, விசேஷமாக பலவீனத்தோடு சுகவீனத்தோடு வியாதி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உங்க ஜெபத்துல நினைத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளும் அவரை தேடுங்க. இந்த பொல்லாத உலகம், பாவம் நிறைந்த உலகம், இச்சை நிறைந்த உலகம், இப்படிப்பட்ட உலகத்துல நாம் சிக்கிக் கொள்ளாதபடி ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, இந்த நாளை என் பிள்ளைகளையும் என் குடும்பத்தையும் என் கிராமத்தையும் என் சொந்தக்காரையும் என் உற்றார் உறவினர் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீ பாதுகாத்துக் கொள்ளுன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் திருச்ச பிள்ளைகள், கர்த்தர் தேட பிள்ளைகள் மற்றவங்களுக்காக ஜெபிக்கும் போது தேவன் நம்மளையும் நம்மளை சார்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர் பாதுகாக்க வல்லவராக இருக்கிறாராம். அல்லேலூயா. தாசதிகப்பட்ட இரவில் அப்படி சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கும் கேட்கிற செவிகளுக்கும் சற்று நேரம் தியானத்தோட வேத பகுதி சங்கீத புஸ்தகத்துல சங்கீத புஸ்தகம் 91ஆம் சங்கீதம், சங்கீத புஸ்தகம் 91ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம் வாசிங்களேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், வாசிங்க. நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். சொன்னா அவன் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். அல்லேலூயா. ஆங்கிலத்தில் அருமையான வார்த்தை நான் சொல்லியிருக்கேன். Pain makes me to pray. என் வாழ்க்கையில துன்பங்கள் வரும்போது, பாடு வரும்போது, பிரச்சனை வரும்போது, என் பிள்ளைகளுக்கு விடமாக, என் குடும்பத்துக்கு விடமாக, என் தேவைக்கு விடமாக சில கஷ்டத்தில் கடந்து போகும்போது என்ன சொல்றேன் அந்த வார்த்தை,
என்னை ஜெபிக்க சொல்லிச்சான். அல்லேலூயா. நீங்க பாடு வரும்போது, பிரச்சனை வரும்போது, துன்பம் வரும்போது, துயரம் வரும்போது, வியாதி வரும்போது நாம ஜெபிக்கிறோமா? அவனை நோக்கி கூப்பிடுகிறோம். நாம நம்முடைய வாழ்க்கையில் சில கஷ்டம் வரும்போது நம்ம மனுஷனை தேடி போகிறோம். மனுஷன் தேடி போகிறோம். சொல்லுது, இந்த நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாம எல்லாவற்றையும் குறித்து உங்க விண்ணப்பங்களும் உங்க ஜெபங்களும் என்ன செய்ய ஆண்டவருக்கு சொல்லுங்க. உங்க பிரச்சனை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஏன் சொல்லணுமா? அவர் நம்மளை விசாரிக்கிறவரா இருக்கிறபடியா நம்முடைய கவலையெல்லாம் அவர் மேல. நீங்க பலவீனம் வரும்போது பாருங்க, ஜெபிக்க மறந்துடுறோம். சுகவீனம் வரும்போது ஆலயத்தை மறந்துடுறோம். நாம ஆலயத்தை மறந்து. ஆனா ஆலயத்தில் எப்போ வரணும்னா நம்ம கஷ்டப்படும் போது, துன்பப்படும் போது, துயரப்படும் போது, வேதனைப்படும் போது, தர்த்தத்தை இருக்கும் போது, வேதனை இருக்கும் போது, கண்ணீர் வடிக்கும் போதுதான் ஆண்டவர் என்ன செய்யணும். ஆனா அப்பதான் நம்ம என்ன செய்ய முடியும்? ஆண்டவரை சொல்ற அவன் என்னை நோக்கி கூப்பிடு. அவன் அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவன். அல்லேலூயா. எப்போ ஜெபிக்க சொன்னோம்? நான் எல்லாரும் கைவிடப்பட்ட நிலைமையில தனிமை தவிக்கும் போது, என்னை யாரும் விசாரிக்க இருக்கும் போது நான் யார் நம்புறேன்? ஆண்டவர் நம்புறேன். அல்லேலூயா. ஆண்டவர் நம்புறேன். அவன் என்னிடத்தில் அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கபடியால் அவன் ஜெபிக்கும் போது கூப்பிடும்போது அவனை அவன் என்ன நோக்கி கூப்பிடுவான். நான் அவனுக்கு மறு உத்தரவு யாருக்கு அவருடைய ஜெபத்தை கேட்கிறாரா? வாசிங்க சங்கீத புஸ்தகத்துல 86ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தாவே உமது செவியை சாய்த்து என் விண்ணப்பத்தை கேட்டதும் என் ஆத்மாவை காத்தறதும் நான் பக்தியுள்ளவன். என் தேவனே, உம்மை நம்பி இருக்கிற உமது அடியேனை நீர் ரட்சியும். ஆண்டவரே, எனக்கு இரங்கும். நாடோறும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். உமது அடியேனுடைய ஆத்மாவை மகிழ்ச்சியாக்கும். கர்த்தாவே, என் ஜெபத்திற்கு செவி கொடுத்து என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கவனியும். கர்த்தாவே, என் ஜெபத்துக்கு செவி கொடுத்து என் விண்ணப்ப சத்தத்தை. இப்போ நாம துன்பப்படும் போது, துயரப்படும் போது சொல்லுது, கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கு அவர். ஒரு முறை ஒரு கரடி குட்டி காட்டுக்குள்ள மேய்ஞ்சிட்டு இருந்துச்சான். இது கரடி குட்டி நல்லா சொந்தமா மேய்ஞ்சி இருக்கும் போது தூரத்திலிருந்து ஒரு புலி அந்த கரடி குட்டி தான் பார்த்துடுச்சு. வாட்டு மேய்ஞ்சி இருக்குது. அது ஸ்பீடா வந்து இந்த கரடி மேல அட்டாக் பண்ணும் போது அந்த கரடி குட்டி பார்த்துதான் ஓட ஆரம்பிச்சான். அந்த கரடி ஓட ஓட இந்த இடத்துல இந்த என்ன சொன்ன புலி அதை விட்டபாடு இல்லை. எப்படியாவது கரடி குட்டிய பிடிச்சுன்னு சொல்லி இது பின்னால ஓட ஆரம்பிச்சான். ஆனா அந்த கரடி குட்டி பின்னால பார்க்கல. ஓடிக்கிட்டே இருப்பேன்னா உயிர் தப்பிக்கணும். நம்ம காட்டுல அப்படியே காட்டுல காலையில இந்த மான் எந்திக்குமா. மான் எந்திரிச்சு ஓட ஆரம்பிக்குமா. மான் எந்திரிச்சுமா ஓட. அதே காட்டுல சிங்கமும் காலை எந்திக்குமா. அது விஷயமா ஓட ஆரம்பிக்கும். ரெண்டு ஒரே நேரத்தை ஓடுமா. ஒண்ணு உயிர் தப்பிக்க ஓடுமா, ரெண்டாவது உயிர் பிழைக்க ஓடுமா. அல்லேலூயா. ரெண்டு ஓடும் பாருங்க. ரெண்டு ஓடும்.
இந்த கரடி குட்டி எங்கெல்லாம் வழி இருக்காங்க ஓட ஆரம்பிச்சா ஓடிட்டே இருக்கான். இந்த 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 புலியை மனுஷன விடல, ஓடிக்கிட்டே இருக்கு. எப்படியாவது பிடிச்சிடும் சொல்லி இந்த கரடி அங்கிட்டு இங்கிட்டு ஓடி இழைச்சி போச்சு. கடைசியில ஒரு மரத்தை கொப்பில் ஏறி உச்சிக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வழியே இந்த இந்த புலி மெதுவா போச்சு, பிடிக்க மெதுவா ஏறிச்சு. இதுவரை ஓடின கரடி சத்தம் போடல, உயிர் தப்பிக்க ஓட ஆரம்பிச்சு. இதுக்கு மேல என்னால செய்ய முடியாது, போட முடியாது. இன்னைக்கு நான் இந்த புலிக்கு இடையாவன்னு சொல்லி நினைச்சுட்டு இருக்கும்போது இந்த புலி பக்கத்துல வந்துச்சு. இந்த கரடி நினைச்சுன்னு தெரியுமா, தன் சத்தத்தை உயர்த்தி அம்மான்னு கூப்பிடுச்சு பாருங்க ஒரு வார்த்தை. அந்த சத்தம் அந்த கரடி குட்டியுடைய தாய்க்கு செவில கேட்டு கரடி ஓடி வந்துச்சான். எதுக்கு? தன் பிள்ளையோட சத்தத்தை கேட்டு ஓடி வந்துச்சு பாருங்க. அந்த கரடி கிட்ட வர வர சத்தம் போட்டு வந்துச்சு. இந்த பார்த்து இந்த 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 புலி எழுச்சுதான், அதை பார்த்து பயந்து ஓட. எப்ப ஆண்டவனுக்கு கூப்பிடுவோம்? நம்முடைய துன்பத்து நேரத்துல, நம்முடைய துயரத்து நேரத்துல, நம்முடைய பாடுகள் நேரத்துல நாம் செய்ய வேண்டிய காரியம் தெரியுமா? பாடுறது சும்மா இருக்கக்கூடாதுயா, சும்மா இருக்கக்கூடாது. சொல்லுவாங்க, இவ்வளவு பிரச்சனை இருக்கியா, தண்ணி தலைக்கு மேல போயிடுச்சு, என் கஷ்டம் தலைக்கு மேல போச்சியா, என் துன்பம் தலைக்கு மேல போச்சு, இனி என்னால வாழ முடியாதுன்னு சொல்லி என்ன செய்யுமா? அநேகருடைய குமர சத்தத்தை கேட்கணும். இதுக்கு மேல என்னால வாழ முடியாது. என்ன இருக்கு தெரியுமா? வழி தெரியாம இருக்கும்போது சிம்பிளான ஒரு வழி கடைசியில் தன் வாழ்க்கையை மாய்த்து கொள்ளுவாங்க. ஆனா வேத வசனம் அப்படி சொல்லல. அவர் சொல்றாரு, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு என்ன செய்வேன்? அவன் பிரச்சனையில, துன்பத்துல, பாடுகள, வேதனை, கவலையில அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், அவனுக்கு நான் என்ன செய்வேன்? பதில் கொடுப்பேன். சொல்லுது, ஆபத்திலே நான் துயரப்படுகிற நாளிலே, அதே சங்கீதம் 91 ஆபத்திலே நானே அவனோடு இருந்து அப்படி அவனை தப்புவித்து அவனை கூப்பிடும் போதுதான் நமக்கு என்ன செய்யுமா? உதவி வரும். அதான் பாடணும். கூப்பிடுகிற காக்கை குஞ்சையோ போசிக்கின்ற தேவன் அல்லவோ, கூப்பிடுகிற காக்கை குஞ்சையோ போசிக்கின்ற தேவன் அல்லவோ, அவர்களே பார்க்கிறோம் மேன்மையான நம்மளையே போஷிப்பது நிச்சயம் அல்லவா, அவர்களே பார்க்கிறோம் மேன்மையான நம்மளையே போஷிப்பது நிச்சயம் அல்லவோ, கைவிடாத நேசரேசு நமக்கு இருக்கையில் பயம் இல்லையே. நம்ம விசாரிக்கிற ஒருவர் இருக்கிறார். அல்லையா? ஆகிய வாழ்க்கையில சோர்ந்து போயிடாதீங்க, விளைச்சு போயிடாதீங்க, கவலைப்பட்டு இருக்காதீங்க, பயந்துடாதீங்க. உங்களுக்கு எனக்கும் நம்ம ஜெபத்தை கேட்க ஒருவர் ஆலயத்திலே எப்பொழுது இருக்கிறார். அல்லையா? ஒரு வசனம் வாசிங்க. ஏசாதிகாரம் புத்தகத்துல 30ஆம் அதிகாரம் ரைட்ல கடைசி வசனம் பாருங்க. ஏசாதிகாரம் புத்தகம் 30ஆம் அதிகாரத்துல, ஆனாலும் நமக்கு இறங்கும்படி நமக்கு இறங்கும்படி கர்த்தர் செய்வாராம். ஐயா, நான் உனக்காக காத்து இருக்கிறேங்க, நீ எங்கப்பா போன? நீ அநேக வாழ்க்கையில்தான் கஷ்டப்படும் போது, துயரப்படும் போது, வேதனைப்படும் போது நாம் ஜெபிக்கிறோம். அது பதில் வருவதற்கு என்ன செய்யல? காத்திருக்க நம்மளால முடியாது, காத்திருக்க முடியாது.
ஆனாலும் கர்த்தர் என் பிரச்சனைக்கு விடுதலை கொடுக்கும்படியாக, என் துன்பத்துல, என் துயரத்துல, என் வேதனையில, என் கவலையில எனக்கு விடுதலை கொடுக்கும்படியாக அவர் எனக்காக ஆலயத்துக்கு எப்போ வருவான்னு சொல்லி எனக்காக அவர் என்ன செய்கிறாராம்? காத்திருக்கிறார். ஏசாதிகாரம் புஸ்தகத்துல இந்த ஏசாதிகாரம் புஸ்தகம் ஒரு நிமிஷம் வாசிக்கிறேன். ஏசாதிகாரம் புஸ்தகம் அது என்ன வாசனமே? ஆனாலும் கர்த்தர் எனக்கு இறங்கும்படி அவர் ஆலயத்துல அவர் என் ஜெபத்தை கேட்க, என் ஜெபத்தை பதில் எடுக்கும்படியாக அவர் எங்க இருக்கிறாரா? ஆலயத்தில் இருக்கிறார். ஆலயத்தில் எனக்காக, ஐயா கஷ்டப்பட்டு தவிக்கிற எனக்காக நான் ஆலயத்துக்கு வருவேன்னு சொல்லி அவர் காத்து இருக்கிறாருங்க. ஆனா ஏசாதிகாரம் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. ஏசாதிகாரம் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் வந்தபோது, யாரு? ஆண்டவர் சொல்றாரு, நான் வந்தபோது ஒருவனும் இல்லாமல் போனது. ஒருவனும் இல்லாமல் ஐயா நான் கஷ்டப்படுறேன், நான் துன்பப்படுறேன், நான் வேதனைப்படுறேன், நான் தர்த்தத்தில் இருக்கிறேன், நான் கஷ்டத்தில் இருக்கிறேன், என் வாழ்க்கை நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. ஆனாலும் என்ன செய்யல? ஆலயத்துக்கு ஏன் வரல? உனக்காக ஒரு காத்து இருக்கிறாரே. காத்து இருக்கிறவரு காத்து இருந்துச்சு என்ன சொல்றாருன்னா, நான் வந்த போது ஒருவனும் இல்லாமல் போனதுன்னு, நான் கூப்பிட்டும் மருத்துவ கொடுக்க ஒருவனும் இல்லாமல் போனதுன்னு, மீட்க கூடாதபடி என் கரம் குறுகிட்டோ, விடுவிக்க கூடாதபடி என்று பலம் இல்லாமல் போயிடுச்சோ. என்ன சொல்றா? உன் ஜெபத்தை கேட்க எனக்கு பலம், என் காது செவி இல்லாமல் போயிட்டோ. சொல்ல உனக்காக நான் காத்திருக்கிற ஆலயத்துல காத்திருந்த எனக்கு ஒருவரும் வாழ்க்கையில கஷ்டம்தான், துன்பம்தான், பாடுதான். ஆனா அந்த பாடு துன்பத்தில் விடுவிக்கும்படியாக நமக்காக ஒருவர் ஆலயத்துல ஆஸ்வதிக்கப்பட்ட அவருடைய சமூகத்தில் காத்திர பிள்ளைகளுக்கு அவன் என்னிடத்தில் வாங்கியா இருக்கபடியா, அவன் என்னிடத்தில் வாங்கியா இருக்கபடியா அவன் என்ன நோக்கி கூப்பிடுவான். நான் அவனுக்கு என்ன செய்வேன்? ஆஸ்வதிக்கப்பட்ட சமூகத்தில் காத்திருக்க பிள்ளைகள் கூப்பிட்ட யாருக்கு பதில் கொடுத்திருக்கான்னு சொல்லி நாளைக்கு பார்க்க. யார் மூலம் படிக்க கண்களை மூடி உங்களுக்காக எனக்காக அவர் காத்திருக்காங்க. நம்முடைய ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கும்படியாக அவர் ஆலயத்தில் காத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள அவர் ஆலயத்தில் காத்திருக்கிறார். என் சூழ்நிலை மாற்றிக்கொள்ள அவர் ஆலயத்தில் காத்திருக்கிறார். இந்த இரவுல அப்படியே கட்டளை தாழ்த்தி அர்ப்பணிப்போமா? ஐயா மனுஷன் முகத்தை பார்ப்பான், ஆண்டு நம்ம இதயத்தை பார்க்கிறாங்க. நம்முடைய வாஞ்சியா இருந்து வச்சிருக்கிறார். அவன் இடத்தில் வாஞ்சியா இருக்கபடியா அவன் கூப்பிடுகிற ஒவ்வொரு ஜெபத்துக்கும் நான் பதில் கொடுப்பேன்னு சொல்லுவாங்க. அப்படி சமத்துவம் வந்திருக்கிறோம். நாம நிச்சயம் நம்மளை வெறுமையை அனுப்புவதில்லை, வெறுமையை அனுப்ப போவதில்லை. அவர் நீங்கள் நானும் அப்படி சமூகத்தில் காத்துக்க பிள்ளைகள் வெறுமையா போக போவதும் இல்லை. நம்மளை வெறுமையை அனுப்புவதில்லை. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே, என்னையும் அவ்வேத பாத்திரமா வானைத்து கொள்ளுவே. குய
தந்திரமா திரும்பி போகிறப்பா. அந்த பிள்ளையுடைய வாஞ்சைகள், அவருடைய எண்ணங்கள், அவருடைய திட்டங்கள், அவருடைய செயல்கள், அவருடைய எதிர்பார்ப்பு, அவருடைய தேவைகள் எல்லாத்தையும் எழுந்து வச்சுக்கப்பா. நான் வந்தபோது ஒருவனும் இல்லாமல் போனது இல்லையா, சபை தேடி வந்திருக்கிறோம் அப்பா. அந்த பிள்ளைகள் ரமையா போகாதபடி நம்முடைய ஆழத்தின் நன்மையினாலும் நம்முடைய ஆழத்தின் சம்பளத்தோடப்பா நிலைப்படுத்த முடியாது. இப்படி சமூகத்திலிருந்து நாங்கள் பிரிந்து செல்லுகிறோம் அப்பா. பகல் முழுவதும் எங்க திருச்சபையின் பிள்ளைகளையும் எங்க கிராமத்தையும் எங்க கிராமத்தோடு குடும்பத்தையும் நீ கண்மணி போல் பாதுகாத்த ஆண்டவர் மக்கள் நன்றி எடுக்கும்படியாக இப்படி சமூகத்தை தேடி வந்திருக்கிறோம் அப்பா. இப்ப இந்த இரவுக்குள் பிரவேசிக்க போகிறோம். இந்த இடம் முழுவதும் அப்பா எங்க திருச்சபையின் பிள்ளைகளோடு எங்க கிராமத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களோடு கூட இருங்கப்பா. பொறாமடி கண்களுக்கும் வன் கண்களுக்கும் சத்துன் கிரியைகளுக்கும் அந்தகார சக்திகளுக்கும் கொள்ளை நோய்க்கும் விஷ ஜந்துகளுக்கும் விஷ கிருமிகளுக்கும் அப்பா எங்க கிராமத்தை சுற்றி வேலைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்க கிராமத்தின் 4 மக்களையும் நம்முடைய தூதரட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு வீட்டை சுற்றி பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் பொடியோடு சுற்றி பாதுகாத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு நல்ல தூக்கத்தை கொடுக்க சொன்னவரப்பா. இந்த மழை காலத்துல வயதான பாட்டிமார்கள், வயதான தாய்மார்கள் எத்தனையோ பேரப்பா இந்த மழையினாலப்பா குளிர்னால அப்பா கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்கப்பா. வியாதி நிமித்தம், பலவீன நிமித்தம், சுக நிமித்தம் தவித்துக் கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளப்பா உங்க ரத்தம் தெளிக்கிறப்பா. ஒச்சந்து உள்ள அவங்க ரத்தம் பாயட்டுமாப்பா. ஒவ்வொரு எலும்புல, நரம்புல, ரத்தத்துல, சகத்துல பாயட்டுமாப்பா. சுகத்தை விளக்க ஆரோக்கியத்தை கட்டுறப்பா. எத்தனையோ கஷ்டப்பட்ட பிள்ளைகள், ஏழை மக்கள், பணக்காரர்கள் சாப்பிட முடியாமல் சாப்பாடு இல்லாம எத்தனையோ தவித்துக் கொண்டு இருப்பாங்க. இந்த இடத்துல ஒரு பிள்ளைகளும் அப்பா என்ன செய்வேன், யார் எனக்கு உதவி செய்வா, யார் எனக்கு சாப்பாடு வாங்கி தருவான்னு சொல்லி உங்களாத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், ஒவ்வொரு அப்ப வியாதி நிமித்தம் சாப்பிட முடியாமல் தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல சுகத்தை வெளுத்து ஆரோக்கியத்தை கொடுத்து நல்லா சாப்பிட வேண்டிய வாஞ்சி ஒரு கட்டிட முடியாச்சு. இப்ப இந்த இரவுக்குள் பிரவேசிக்கிறோம். இந்த இரவுல நம்முடைய வருகை இருக்கும் என்றால் நம்முடைய வருகையில எங்க திருச்சபை பிள்ளைகளையும் எங்க கிராமத்து ஜனங்களுப்பா எங்களுடைய குறைகள், குற்றம், மீறுதல், பாவங்கள் எல்லாற்றையும் மன்னித்து எங்களை கல்வி பரிசுத்தப்படுத்தி நம்முடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தலாம்ப்பா. இந்த இரவுல நம்முடைய வருகை தாமதிக்கும் என்றால் நாளை தினத்துல அதிகால வேலை நம்ம துதிக்கும் துதியோடு எழும்ப எங்களுக்கு அனுகிரகம் பண்ணுங்க. நீங்க பொருட்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, நான் உம்மை பற்றி ரட்சகா வெட்கம் அடையேன். பேரன்பை கூறி தாண்டவா நான் சாட்சி கூறுவேன். சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவபாரம் நீங்கி வாழ்ந்து எந்த நேரமும் எவதுலத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவேன். ஆமென். என் ஆத்துமாவே என் முழுவதுமே கர்த்தர் பரிசுத்தம் சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபாயங்களை மறவாதே. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. தேவனுடைய சமாதானத்தையும் தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் பற்றி திரும்பி சொல்லுவோமாக. அல்லேலூயா.